உங்க எல்லாருக்கும் இயேசுவின் நாமத்தினால வாழ்த்துக்கள். இந்த காலை வேளையில கர்த்தர் நம்ம கூடி ஜெபிக்கும்படியாக கிருபை கொடுத்ததற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். எங்க குடும்பத்திற்காகவும் ஜெபித்தீர்கள், அதற்காகவும் ஆண்டவரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நாளிலும் கூட வேதாகம இடங்களை குறித்து நம்ம பார்த்து கொண்டே வருகிறோம். கடந்த நாட்கள்ல அதுலதான் அநேக மலைகள், அதோட ஆவிக்குரிய அர்த்தங்கள் நம்ம வாழ்க்கையில அது எப்படி சம்பந்தப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். இந்த வேதாகம இடங்கள்ல இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இடம் கானான் தேசம். இன்றைக்கு அது இஸ்ரேல் என்று அழைக்கப்படுகிறது. வேதாகமத்துல அதற்கு கானான் அப்படிங்கிற பெயர் கொடுக்கப்பட்டிருந்தது. இந்த கானானுடைய அர்த்தம் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த கானான் எப்படிப்பட்ட தேசம் அப்படிங்கிறத இன்னொரு நாள் பார்க்க போகிறோம். இந்த கானானுடைய ஆவிக்குரிய அர்த்தம், அது ஏன் ஆண்டவர் இஸ்ரவேலருக்கு கொடுத்தார், இஸ்ரவேலருக்கு அந்த தேசத்தை சுதந்திரிக்கும்படி ஏன் சொன்னார் அப்படிங்கிறத இன்னொரு நாள் பார்க்க போகிறோம். எல்லாவற்றையும் பார்ப்பதற்கு இன்னைக்கு நமக்கு நேரம் கிடையாது. இப்போ இந்த கானான் அப்படிங்கிறதோட மீனிங், அது லிட்ரலா, அதாவது வார்த்தையின்படி அதில் உள்ள எழுத்துக்களை வைத்து நம்ம பார்க்கும்போது அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தா, கீழே குனிய வைப்பது, ஒருவரை தாழ்த்துவது, ஒருவரை ஒருத்தருடைய ஆளுகை கீழே கொண்டு வருவது அப்படிங்கிறது அந்த கானா அப்படிங்கிற அந்த வார்த்தையோட அர்த்தமாக இருக்கிறது. உண்மையிலே பார்த்தா இந்த தேசம் அமைந்திருக்கிற அமைப்பு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய கடல், மத்திய தரைக்கடல், மெடிட்ரேனியன் சி, அதுக்கும் யோர்தான் நதிக்கும் இடையில அமைந்திருக்கக்கூடிய ஒரு கீழ்மட்ட நிலம். அது அதாவது கடற்பரப்புல இருந்து ரொம்ப கீழே இருக்கக்கூடியது. ஆனா மிக செழிப்பான ஒரு தேசம் இது. இஸ்ரவேலர்கள் நுழைவதற்கு முன்பாகவே கானான் அப்படிங்கிறது ஒரு செழிப்பான ஒரு தேசமா இருந்தது. இன்னொரு அர்த்தம் இதுக்கு சொல்லணும்னா, த லேண்ட் ஆஃப் த கேனனைட்ஸ், அதாவது கானானியர்கள் வசித்ததுனாலையும் இந்த தேசத்திற்கு கானான் அப்படிங்கிற ஒரு பெயர் இதுக்கு வந்துச்சு. இன்னொரு பெயர் அர்த்தம் இதுக்கு என்ன அப்படின்னு பார்த்தா, ஆதியாகமம் 10:6 பார்க்கும் பொழுது நோவாவுடைய மகனாகிய காம் உடைய சந்ததியாரான கூஷ், மிஸ்ராயிம், பூத், கானான், இவங்கள அந்த கானானுடைய பெயர் இந்த தேசத்திற்கு வைக்கப்பட்டது. அப்ப நோவாவுடைய சந்ததியாரு இந்த இடத்துல, இந்த தேசத்துல அவங்க இருந்தாங்க. இப்ப இந்த கானா அப்படிங்கிறதுக்கு ஆவிக்குரிய ஒரு அர்த்தத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னா, 2 நாளாகமும் 7:14 ஆண்டவர் சொல்றாரு, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு என்னை நோக்கி அவங்க ஜெபித்தா, நான் அவங்களுக்கு அவங்களுடைய தேசத்துக்கு க்ஷேமத்தை தருவேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இந்த கானான் நமக்கு உணர்த்தக்கூடிய ஒரு ஆவிக்குரிய அர்த்தம் என்ன அப்படின்னா, தாழ்மையோடு கூட இருக்க வேண்டும், அதே நேரத்துல ஆண்டவரை முழுவதுமாக விசுவாசத்தோடு சார்ந்து இருக்க வேண்டும். அதுலயும் இந்த வனாந்திரமான ஒரு வழியாகத்தான் இஸ்ரவேலர்கள் நடந்து வந்து அந்த கானான் தேசத்தை சுதந்திரித்து கொள்றாங்க. அந்த கானான் சுதந்திரிக்கிறதுக்கு முன்னாடி ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கற்றுக் கொடுக்க விரும்பினது என்னன்னா தாழ்மை. முழுவதும் ஆண்டவரையே சார்ந்து இருக்கக்கூடியதுதான் இந்த தாழ்மை. பெருமை என்ன பண்ணும் அப்படின்னா, எனக்கு எல்லாம் தெரியும், என்னால முடியும், ஆண்டவர் எனக்கு அவசியம் இல்லை அப்படிங்கிறத பெருமை நமக்கு கற்றுக் கொடுத்துரும். ஆனா தாழ்மை எதை கற்றுக் கொடுக்கிறதுனா, எப்பொழுதும் ஆண்டவரையே சார்ந்து இருக்க வேண்டும். ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்திற்கும் ஆண்டவரையே சார்ந்து இருக்க வேண்டும் அப்படிங்கிறதான் இந்த கானான் இன்றைக்கு நமக்கு உணர்த்துகிறது. இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா 3 இடங்கள் ரொம்ப முக்கியமான இடத்த அவங்க வாழ்க்கையில வகித்தது. ஒன்று எகிப்து, 2வது வனாந்திரம், 3வது கானான். எகிப்து பாவத்தின் கட்டு, அடிமைத்தனம், இதை உணர்த்தக்கூடியதா இருக்கிறது. பழைய வாழ்க்கையை உணர்த்தக்கூடியதா இருக்கிறது. ஆண்டவர் அங்கிருந்து விடுவிக்கிறாரு. அடுத்து வனாந்திரமான ஒரு வாழ்க்கை. இந்த வனாந்திர வாழ்க்கை எதை குறிக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா, சோதிக்கப்படுதல்,
தேவனால நம்ம கண்டிப்பா சோதிக்கப்படுவோம், டெஸ்ட் பண்ணப்படுவோம். டெம்ப்டிங் இல்ல, டெஸ்ட் பண்ணப்படுவோம். அதாவது உண்மையிலேயே நம்ம ஆயத்தமாகிக் கொண்டிருக்கிறோமா? ஆயத்தமாக்கப்பட்டு விட்டோமா? நம்ம தேவனுடைய உபயோகத்திற்காக ரெடி ஆயிட்டோமா? அப்படிங்கிறத ஆண்டவர் ஒவ்வொரு முறையும் சோதித்து சோதித்து பார்ப்பார். உபாகமம் 8:3 நம்ம பார்க்கும் பொழுது, உன் இருதயத்த என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக உன்னை சிறுமைப்படுத்துவார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. உண்மையிலே நம்ம இருதயம் தேவனுக்கு முன்பாக செவ்வையா இருக்கா? நம்ம அவர உண்மையாகவே பற்றி கொண்டு இருக்கிறோமா? அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக ஆண்டவர் கண்டிப்பா டெஸ்ட் பண்ணுவாரு. ஆபிரகாம அப்படிதான் ஆண்டவர் சோதிக்கிறார். உண்மையிலே நீ என்ன பின்பற்றுகிறையா? கீழ்ப்படிகிறையா? அப்படின்னு பார்க்கறதுக்காக, உன் மகனை எனக்கு குடு அப்படின்னு நான் கேட்டேன்னு அவர் சொல்றார். ஆனா ஆபிரகாம் கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்ல. ஈசாக்க பலிபீடத்துல அர்ப்பணிக்கிறாரு. தன்னுடைய இருதயம் முழுவதும் ஆண்டவர தான் நம்பி இருக்கு, கீழ்ப்படியுதுங்கிறத ஆபிரகாம் ப்ரூஃப் பண்ணிட்டார். ஆனா இன்னைக்கு நம்மளும் அத ப்ரூஃப் பண்ணணும், பண்ணுவோம். ஆண்டவர் அதுக்காக சூழ்நிலைகளை நம்ம வாழ்க்கையில அனுமதிப்பார். சில நேரங்கள்ல சில இக்கட்டுகள், சில பொல்லாத மனிதர்கள், சில கஷ்டமான சூழ்நிலைகள், இழப்புகள், இந்த மாதிரி சூழ்நிலைகள் எல்லாம் நமக்கு அனுமதிக்கப்படுகிறது எதுக்குன்னா, நம்ம இருதயத்துல என்ன இருக்கு அப்படிங்கிறத ஆண்டவர் வெளிப்படையா பார்ப்பார். அதுக்காக இந்த ஒரு டெஸ்டிங் பீரியட் கண்டிப்பா நம்ம எல்லாருக்குமே இருக்கும். அதே நேரத்துல ட்ரெய்னிங், நமக்கு ஒரு பயிற்சியும் இந்த வனாந்திரத்துல கொடுக்கப்படும். காலையில மன்னாவ ஆண்டவர் அதிகாலையில போய் சேர்க்க சொன்னார். அதெல்லாம் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ட்ரெய்னிங். ஆண்டவரையே முழுவதுமாக சார்ந்திருக்கும்படியாக அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ட்ரெய்னிங். கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படுகிறாங்களா, கொடுக்கப்பட்ட கட்டளையை ஃபாலோ பண்றாங்களா அப்படின்னு ஒவ்வொன்றுத்துக்கும் அவங்களுக்கு அந்த ட்ரெய்னிங் கொடுக்கப்பட்டது. மூணாவதாக இந்த கானான் எதை குறிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தா, தேவனுடைய வாக்குத்தத்தம், சுதந்திரம், அது மட்டும் இல்ல, ஆண்டவருடைய உண்மை தன்மைக்கு ஒரு அடையாளமாக இந்த கானான் இருக்கிறது. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எவ்வளவோ முரட்டாட்டம் பண்ணாங்க. 2 பேர் தான் அந்த கானானுக்குள்ள நுழைந்தாங்க. யோசுவா, காலேபு, அது போக அந்த பின் வந்த சந்ததி. கானான் எகிப்திலிருந்து புறப்பட்டவங்கல்ல யோசுவா, காலேப் மட்டும்தான் உள்ள நுழைஞ்சாங்க. வேற யாரும் நுழையல. ஆனா அவங்களுடைய அந்த வனாந்தரத்துல பிறந்த பிள்ளைகள், வனாந்தரத்துல வளர்க்கப்பட்ட பிள்ளைகள், அவங்களோட அந்த கானான் தேசத்துக்குள்ள நுழைந்தாங்க. ரொம்ப ஒன்றும் டிஃப்ரென்ஸ் இருக்காது. கானான் தேசத்துக்கு, அதாவது எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டு வனாந்தரத்துல சென்சஸ் எடுக்கும் பொழுது புருஷர் 6,00,000 சொச்சமா இருப்பாங்க. அதே போல கானான்குள்ள என்ட்ராகும் முன்னாடி ஒரு சென்சஸ் எடுப்பாங்க. அப்பவும் 6,00,000 தான் இருப்பாங்க. இப்ப நம்ம யோசிச்சிடக்கூடாது, வனாந்தரத்துல யாரும் சாகல அப்படின்னு. எகிப்திலிருந்து புறப்பட்ட 6,00,000 புருஷர்ல 2 பேர் மட்டும்தான் மீந்திருந்தாங்க. மித்த எல்லாரும் வனாந்தரத்துல இறந்து போனாங்க, இன்க்ளூடிங் மோசே, ஆரோன். அப்ப இந்த 6,00,000 எங்கிருந்து வந்தது புருஷர்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தா, வனாந்தரத்துல பிறந்து வளர்க்கப்பட்ட ஆண்கள். அப்ப பெண்கள் அதே மாதிரி எகிப்திலிருந்து புறப்பட்ட பெண்கள் யாரும் உள்ள நுழையல. அப்ப ஆண்டவர், ஆனா ஒன்று நம்ம புரிந்து கொள்ள முடியும். ஆண்டவர் வாக்கு பண்ணினார். யாருக்கு? ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணார். இந்த தேசத்தை நான் உனக்கு தருவேன் அப்படின்னு சொன்னார். அதற்கப்புறம் சொல்றாரு 17வது அதிகாரம் ஆதியாகமத்துல, இந்த தேசத்தை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். அந்த வாக்கின்படியே அவங்களுக்கு அந்த கானானை கொடுத்தார். ஸோ இன்றைக்கு இந்த கானானை குறித்து கற்றுக்கொள்ளும் பொழுது 2 முக்கியமான காரியங்களை நம்ம கற்றுக்கொள்ளணும். ஒண்ணு, தாழ்மை. கர்த்தரிடத்துல நம்ம தாழ்மையா இருந்தால் கர்த்தர் நமக்கு கிருபை அளிக்கிறார். 2வது, அவர் எதை வாக்கு பண்ணினாரோ அதை நம்ம வாழ்க்கையில நிறைவேற்ற உண்மையுள்ளவர். உங்களுக்கு என்னெல்லாம் வாக்குத்தத்தம் கர்த்தர் இது வரைக்கும் கொடுத்திருக்கிறாரோ, அந்த ஒவ்வொரு வாக்குத்தத்தமும் உங்க வாழ்க்கையில நிறைவேறியே தீரும். அதுல அவர் ரொம்ப உண்மையுள்ளவராய் இருப்பார். இந்த 2 காரியங்களை மனதில் வைத்து இன்றைக்கு நம்ம ஜெபிக்கலாமா? தகப்பனே, இந்த காலை வேளையில உங்க சமூகத்தை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். உம்முடைய வார்த்தை உண்மையுள்ளது. உம்முடைய வார்த்தை ஒரு நாளும் கீழே விழவே செய்யாது. உம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன வாக்கு பண்ணியிருக்கிறீரோ அதை நிறைவேற்ற நீர் வல்லமை உள்ளவர், உண்மையுள்ளவர்.
யூ ஆர் அ ஃபெய்த்ஃபுல் காட். ஆண்டவரே, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கானான் தேசத்தை கொடுப்பதற்கு முன்பாகவே உங்களுடைய முற்பிதாக்களாகிய ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுக்கு வாக்கு பண்ணினீர். ஆண்டவரே, அவர்கள் மரித்து போயிருந்த போது கூட இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை நீர் மறக்கவில்லை அப்பா. அந்த ஜனங்களை நினைவு கூர்ந்து எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்து 40 வருடம் வனாந்திரத்திலே அவர்களை நடத்தி உருவாக்கி கானான் தேசத்திற்கு அவர்களை அழைத்து வந்து சுதந்திரிக்க செய்த தெய்வம் எங்களுடைய வாழ்க்கையிலும் அப்பா. பாவ கட்டிலிருந்து எங்களை விடுவித்தவர் தேவனே. இந்த வனாந்தரமான உலக வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் எங்களை நடத்தி கற்றுக் கொடுத்து போஷித்து பராமரித்து வருகிறதற்கா நன்றி அப்பா. பரம கானானாகிய பரலோகத்தை நாங்கள் அடையும் மட்டும் ஆண்டவரே, நீ வாக்கு பண்ணினதை கொடுக்கிற வரைக்கும் எங்களை உண்மையாய் நடத்த வல்லவர். விசேஷமாக இந்த வாக்கு தத்தமானது எங்களுக்கு மட்டுமல்ல, எங்கள் சந்ததிக்கு உரியது, எங்கள் பிள்ளைகளுக்கு உரியது. எங்களுக்கு சொல்லப்பட்ட ஒவ்வொரு வாக்கு தத்தமும் எங்களிலும் எங்கள் பிள்ளைகளிலும் எங்கள் சந்ததிகளிலும் அது நிறைவேறுகிறதற்காக இந்த காலை வேளையில நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆபிரகாமுக்கு பிள்ளை வராததற்கு முன்பாகவே உன் சந்ததி இவ்வண்ணமா இருக்கும் என்று ஆண்டவரே நீர் ஆசீர்வதித்தீர் அப்பா. வாக்கு பண்ணினீர் ஆண்டவரே. எங்கள் பிள்ளைகளை பார்க்காததற்கு முன்பாகவே கூட எங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு வாக்கு தத்தங்களும் நிறைவேறும். ஆசீர்வாதத்தை பார்ப்பதற்கு முன்பாகவே கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு வாக்குகளும் நிறைவேறும். அதுல எந்த சந்தேகமும் இல்லை. நாங்கள் 100% நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம். உங்க நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். இந்த காலை வேளையிலே ஒவ்வொருவரையும் நீர் அப்படியே இந்த வார்த்தைகள் மூலமாய் திடப்படுத்தி பலப்படுத்துகிறதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஒரு சிலர் உங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தங்களை மறந்து போயிருக்கலாம். இவ்வளவு வருஷங்கள் ஆகி அந்த வாக்கு தத்தங்கள் நிறைவேறாமல் போய்விடுமோ என்று நினைத்திருக்கலாம். ஆனா இந்த காலை வேளையில கர்த்தர் அதை ஞாபகப்படுத்துகிறதுக்காக ஸ்தோத்திரம். கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு வாக்கு தத்தங்களை நினைவு கூர்ந்து அறிக்கை செய்து சுதந்திரித்துக் கொள்ள ஒவ்வொருவருக்கும் கிருபை தாரும். உங்களுடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.